தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து எம்ஜிஆர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் அமரர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அய்யனார் நகரில் உள்ள நமது மக்கள் கழக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு நமது மக்கள் கழக தலைவரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த அஞ்சலி நிகழ்வில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், பொதுச் செயலாளர் விநாயகம், துணை பொதுச் செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுக்கான தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்குதல் நிகழ்ச்சி பாஜக மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அப்பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதேபோல் உழவர்கரை தொகுதி முழுவதும் அடுத்த கட்டமாக கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்படும் என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மின்மாற்றி எண் 2 மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்தது. இந்த சேதமடைந்த மின்மாற்றியை மாற்றவும், நன்திறன் கொண்ட மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கவும் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 12,50,650 மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றி நன்திறன் கொண்ட மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியானது சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றி வழங்கியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் காவேரி வீதியில் பொதுப்பணித்துறை மூலம் 38,48,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும்
கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் அமரர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு ராஜநகரில் உள்ள உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வீட்டின் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு நமது மக்கள் கழக தலைவரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த அஞ்சலி நிகழ்வில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், பொதுச் செயலாளர் விநாயகம், துணை பொதுச் செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசித்து வரும் நுண்கலை ஆசிரியர் சுந்தரராசு ஆண்டுதோறும் மக்களிடையே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து வருகிறார். அந்த வரிசையில் 13வது ஆண்டாக இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் அரசியல் விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை வித்தியாசமான முறையில் அமைத்துள்ளார். தேசிய, தமிழக மற்றும் புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள், 500க்கும் மேற்பட்ட கட்சி கொடிகள் ஆகியவற்றால் இந்த குடில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பழமையான கட்சி கொடிகளை பயன்படுத்தி கூரை வடிவில் குடில் தொழுவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது போன்ற நிலப்பகுதியிலும் சிறப்பான வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளமை பார்வையாளர்களை கவர்கிறது. குடிலின் வலது பக்கவாட்டில் பல்வேறு கட்சி சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. இடது பக்கவாட்டில் வாக்காளர் பட்டியல், வாக்குப்பதிவு இயந்திரம், ஓட்டு போட்ட சின்னம், பார்வையிடுவதற்கான இயந்திரம், மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை போன்ற படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு கிறிஸ்துமஸ் தாத்தா தேர்தலில் வாக்களித்து விரலில் மை காட்டுவது போல் கையில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பது போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளார். முன்னதாக 1 கன சென்டிமீட்டர் அளவிலான கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றதுடன் காய்கறிகளை அதிகம் உணவில் சேர்க்க வேண்டும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், குடிநீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்க்க வேண்டும் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தியும் பல்வேறு விழிப்புணர்வு குடில்களை சுந்தரராசு அமைத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், இந்த கிறிஸ்துமஸில் முழுவதும் அரசியல்வாதிகள் மற்றும் கட்சி கொடிகள், சின்னங்கள், ஓட்டு போடும் வழிமுறைகள் இவற்றை மையமாக வைத்து இந்த கிறிஸ்துமஸ் குடிலை வடிவமைத்துள்ளேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் ஓட்டு போட்டு தன்னுடைய பதிவினை விரல்களால் காமிச்சு அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அது போன்ற காட்சிகள் பின்பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வாக்காளரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த நாட்டுக்கும், நமது ஊருக்கும், நமது மாநிலத்திற்கும் வளர்ச்சிக்கு பாடுபடுவாரா, அவர் நல்லவரா, அவருடைய சேவைகள் நமக்கு பிற்காலங்களில் நல்ல முறையில் அமையுமா என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வானூர் தொகுதிக்குட்பட்ட ராவுத்தன்குப்பம் பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன், விவசாய அணி ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், அண்ணா தொழிற்சங்கம் செயலாளர் ரவி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வேல்முருகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெகநாதன், எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சசிகுமார், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் காமராஜ், மாவட்ட இளைஞர் பாசறை துணைத் தலைவர் வினோத், இரும்பை ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு முத்து, குண்டிமேடு கிளை செயலாளர் கோவிந்தராஜ், பஞ்சவாடி கிளை செயலாளர் பிரகாஷ்,
வானூர் ஒன்றிய அம்மாப்பேரவை துணை செயலாளர் ராமசாமி, அம்மாப்பேரவை ஒன்றிய துணை செயலாளர் பரசுராமன், உறுப்பினர்கள் ராமசாமி, சாமிக்கண்ணு, மகாதேவன், கன்னியப்பன், விக்ரம், மாணிக்கம் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி பொதுமக்கள் சார்பில் குடியிருப்பு பகுதிகளில் சாலைகளில் தொடர்ந்து வெளியேறும் கழிவுநீரால் மக்கள் உடல்நலம், சுகாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சந்தித்து மனு அளித்தார். இந்த பிரச்சினை தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி மற்றும் இந்த ஆண்டு ஜூலை 13 ஆகிய தேதிகளில் ஏற்கனவே மனுக்கள் அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு காணப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், சண்முகம், பாபு, பாஸ்கர், ஆறுமுகம், பிரகாஷ், சங்கரலிங்கம், முருகன், விநாயகமூர்த்தி, ஜெயராஜ், ஆறுமுகம், தனம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அரசியல் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் சமூக நீதி போர்வால் தந்தை பெரியார் ஆகியோரின் நினைவு நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லாவண்யா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மாலையிட்டு வணங்கினார். தொடர்ந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 48வது நினைவு நாளையொட்டி பாலாஜி திரையரங்கம் எதிரே அமைந்துள்ள அவரது சிலைக்கு லாவண்யா மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து அவரது சமூக நீதி கொள்கையை நினைவு கூர்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் அம்மா பிரகாஷ், ஐயப்பன், நிர்வாகிகள் முருகன், வேலு, செல்வமணி, அன்பழகன், ஏழுமலை, முத்துப்பாண்டி, பரணையா, பிரசாந்த், ராஜி, தீபா, மேரி, உஷாராணி, ராணி, ஃபரீனா, தங்கத்தாய், சண்முகராணி, சந்திரன் உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள நியூ லிட்டில் கிட்ஸ் மழலையர் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு புனித தென்போஸ்கோ சிறப்பு பள்ளி தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோ கலந்து கொண்டு பள்ளியில் புதிதாக செய்யப்பட்டிருந்த குடிலை ஆசிர்வதித்து மழலையர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கொச்சூரியு கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு மழலையர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்ற வேடமணிந்து நடனமாடி இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மழலையர் பள்ளி ஆசிரியர்கள் லக்ஷ்மி பிரியா, மகாலட்சுமி, சுஜாதா மற்றும் நித்யா மற்றும் பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் செய்திருந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெள்ளியனூரில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளியனூரில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, துணை செயலாளர் கலைவாணி, முனியன், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, பொருளாளர் கணேசன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், அணி செயலாளர்கள் இளையராஜா, முருகன், தொகுதி செயலாளர்கள் குமரவேல், காண்டீபன், கலியமூர்த்தி, ராமச்சந்திரன், ரத்னகுமார், கண்ணதாசன், மணவாளன், முருகன், மாணவர் அணி செயலாளர் பாலாஜி, நிர்வாகிகள் ரவி, பாட்சான், ரகு, சாய்பால், ரவி, அழகுவேல், சீனிவாசன், பாலாஜி, அலிப் ரஹ்மான், அச்சயா, நிஷாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த காமராஜர் குறித்து தொடர்ந்து அவதூறாகவும் இழிவுபடுத்தும் வகையிலும் கருத்துக்கள் தெரிவித்து வரும் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்யக்கோரி புதுச்சேரியில் நாடார் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி சுதேசிமல் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நாடார் சங்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முக்தார் அகமதுவை கண்டித்தும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது சத்திரியர்கள் போராட்டம். போராட்டம் 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 போராட்டம். இது சான்றோர்கள் போராட்டம். போராட்டம் 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 போராட்டம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. நல்லோரை தூக்கிடு. நய வஞ்சகர். வீராம்பட்டினம் பகுதியில் ரூபாய் 2,23,00,000 செலவில் மதிப்பில் சாலைகள் மற்றும் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ராஜீவ்காந்தி நகரில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மற்றும் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான ரூபாய் 2,63,00,000 திட்ட மதிப்பீடு செய்து ரூபாய் 2,23,00,000க்கு பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மக்கள் குழுவினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கண்டமங்கலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் கண்டமங்கலம் பழைய காவல் நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட மேடை மீது வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் தலைமையில் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மறைந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு 1 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தினர். பின்னர் மக்களுக்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் அன்னதானம் வழங்கினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அகில பாரத சத்திரிய மகாசபா புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் தலைமையில் வன்னியகுல சத்திரியர்கள் மாநாடு புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய தலைவர் மகேந்திர சிங் தன்வார் மற்றும் குழுவினர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் நடராஜன் மற்றும் தமிழ்நாடு தலைவர் ராமலிங்கம் மற்றும் குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வன்னியகுல சத்திரியர்களின் ஒற்றுமை மற்றும் இடஒதுக்கீடு மற்றும் பொதுமக்களுக்கு இடஒதுக்கீடு ஆகியவை விவாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் வன்னியகுல சத்திரியர்கள் சுமார் 65 விழுக்காடு உள்ளனர். இவர்களுக்கு உள்ள உரிமையை அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும் வன்னியகுல சத்திரியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை தர வேண்டும் என்றும் கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் மேலே சொல்லப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் தேசிய தலைவர் மகேந்திர சிங் தன்வார் அவர்கள் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். இதற்கு புதுச்சேரி தலைவர் ஆடிட்டர் ராமஜெயம் வழிமொழிந்தார். இதில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதியில் இருந்தும் வன்னியகுல சத்திரியர்கள் வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கண்ணமங்கலத்தில் கடந்த 1963ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் வள்ளலார் அரசு மேல்நிலைப்பள்ளி 62 ஆண்டுகள் பழமையானதாகும். இப்பள்ளியில் தற்போது 888 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் வள்ளலார் அரசு மேல்நிலைப்பள்ளி என்ற பெயரை மாற்றி அரசினர் மேல்நிலைப்பள்ளி கண்ணமங்கலம் என பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இதனால் வள்ளலார் பெயர் நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்து உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கண்டமங்கலம் அதிமுக வடக்கொன்றிய செயலாளர் LK கண்ணன் தலைமையில் அதிமுகவினர் பள்ளியை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விக்கிரவாண்டி சரக DSP சரவணன், கண்ணமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டியன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சேவியர் சந்திரகுமார் ஆகியோர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பள்ளியின் பெயர் மீண்டும் வள்ளலார் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணமங்கலம் என பொறிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்று அதிமுகவினர் போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஊர்ல கிராமத்துல புழுவுல பசங்க படிக்குது. நாங்க சொந்தமா டொனேஷன் பண்ணி கட்டணும். இதெல்லாம் பின்னாடி நாங்க இருக்கிறோம். நீங்க எப்படி புதுசா வந்த ஒரு எதுவுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு எப்படி ஆடுறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க?
சார் அனுமதி இல்லாம வைக்க மாட்டாங்க. கான்ட்ராக்டர் கூப்பிடுங்க. கான்ட்ராக்டர் கூப்பிடுங்க. நான் பேசுறேன். சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நான் சனிக்கிழமை எனக்கு வச்சுட தெரியாது. கான்ட்ராக்டருக்காரங்க கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் சோழியனூரில் அரசு நேர்ந்து பண்ணி சோழியனூர் போட்டு விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியம் பாக்கம் கூற்றோடு பேருந்து நிலையம் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் 38வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அதிமுக சார்பில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு தீபாராதனை காண்பிக்க பொதுமக்களுக்கு திருநீர் பூசப்பட்டு இரங்கல் அனுசரிக்கப்பட்டது. மேலும் அங்கு கூடியிருந்த அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி அனைத்து ஏற்பாடுகளையும் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உடன் மண்டகப்பட்டு கிளைக்கழக செயலாளர் செல்வம் இருந்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மனித உரிமைகள் துறை துணைத் தலைவருமான வழக்கறிஞர் டேவிட் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிறந்தநாள் விழா காணும் வழக்கறிஞர் டேவிட்டிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை மற்றும் அரிசி மூட்டை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், மகளிர் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், காவல்துறை நண்பர்கள், சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்கள், இயற்கை ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதியில் பிரம்மன் சதுக்கம் அருகே அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. மாநில கழக துணை செயலாளர் கணேசன், சேரன், எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பொதுக்குழு உறுப்பினர் பாலன், அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுரேந்தர், தொகுதி துணை செயலாளர் சிவா, தக்ஷணாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், பாலு, சிவரவி, நாகப்பன், ஆறுமுகம், கோபி, முத்துலிங்கம், பாரதி, ராமலிங்கம், செங்கேனி, ஜோதி, ஜெயபாலு, காத்தவராயன், அசோகன், ஆதி, கருணாநிதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக தலைவரின் 38வது நினைவு நாள் பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் பேரவை அலுவலகத்தில் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்படி நிகழ்வில் பொருளாளர் ரங்கநாதன், செயலாளர் ரத்னகுமார், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், துணை செயலாளர் பரமேஸ்வரி, மகளிர் அணி செயலாளர் தரணிதேவி, தலைவர் காமாட்சி அம்மாள் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சுத்துகேணி பாஸ்கர், பிரபாகரன், சிவக்குமார், மாசிலாமணி, அப்துல் காதர், மகாவீர் ஜெயின், கண்ணையன், அன்பழகன், தண்டபாணி, ராஜசேகர், பாலா என்கின்ற பாலசுப்பிரமணியன், வெற்றிவேல், சவுந்தரராஜன், கோதண்டபாணி, அன்புசெல்வம், கணேசன், பூக்கடை ராஜா, சோமசுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு கேலண்டர் வழங்கப்பட்டது. அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கசடர கற்க என்ற தலைப்பில் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் ONGC அதிகாரி பிரசாந்த் கோகை இணைந்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் வேலாயுதம், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரபல நடிகர் தாமு மாணவர்களின் மழலை பருவம், பெற்றோரின் தியாகம், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு குறித்து உணர்வு பூர்வமாக உரையாற்றினார். அவரது உரை மாணவர்களின் மனதை உருக்கி பல மாணவர்களை கண்கலங்கியபடி கதறி அழும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கல்வி மூலம் வாழ்க்கையில் உயர்வு பெற வேண்டும், ஒழுக்கம், கடமை, உயர்வு உணர்வு, பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என நடிகர் தாமு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே கல்வி விழிப்புணர்வையும் சமூக பொறுப்புணர்வையும் அதிகரித்ததாக பங்கேற்றோர் தெரிவித்தனர்.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட மண்டகப்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் விருப்ப மனு தாக்கல் செய்தார். தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் அக்கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த வகையில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட கண்ணமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மண்டகப்பட்டு ராமதாஸ் தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு பொறுப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 38வது ஆண்டு நினைவஞ்சலியை அனுசரிக்கும் வகையில் வரவுள்ள 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். சபரிமலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, வடக்கொன்றிய செயலாளர் எல்.கே. கண்ணன் ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பள்ளித்தென்னல் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக விழுப்புரம் மாவட்ட இளைஞர் பாசறை ஒன்றிய துணை செயலாளருமான பத்மநாபன், விழுப்புரம் மாவட்ட இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் பத்மநாபன், அன்பழகன் உள்ளிட்டோர் சபரிமலையில் சாமி தரிசனத்திற்கு முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்வு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. காரைக்கால் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையுடன் இணைந்து விவசாயிகள் தின விழா நடைபெற்றது. நிலைய முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராமநாதன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரி கிராம வங்கி சேத்தூர் கிளை மேலாளர் சசிரேகா விவசாய கடன் திட்டங்கள் குறித்து விளக்கினார். விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் உட்பட 170க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருநள்ளார் பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை ஏற்க ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இளங்கோவன் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.